என்னுடைய காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 12இல் 9 பெருக்கல் 11, 9 பெருக்கல் 12, 9 பெருக்கல் 13, 9 பெருக்கல் 14 மற்றும் 9 பெருக்கல் 15 காண்போம். பெருக்கும் எண் 9, பெருக்கப்படும் எண் 11 15. எனவே மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்டவர்களின் பெருக்குத்தொகை கழிக்க வேண்டும். இப்போது 9ஐயும் 11ஐயும் பெருக்குவோம். 9 பெருக்கும் எண் 11 பெருக்கப்படும் எண். 9 பெருக்கும் எண் 9 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 11 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 9 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 11 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 1 விரல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை புறக்கணிக்க வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 10. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 100. பெருக்கும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. அதன் ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 1 1. இப்பொழுது 100லிருந்து 1ஐ கழித்தால் 99. இது 9 பெருக்கல் 11 பெருக்கு தொகை. இப்பொழுது 9ஐயும் 12ஐயும் பெருக்குவோம். 9 பெருக்கும் எண் 12 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 9ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 12 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 9ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 12ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 11. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 110. பெருக்கும் எண்ணில் 1 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 2 2. இப்போது 110லிருந்து 2ஐ கழித்தால் 108. இது 9 பெருக்கல் 12 பெருக்கு தொகை. இப்பொழுது 9ஐயும் 13ஐயும் பெருக்குவோம். 9 பெருக்கும் எண் 13 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 9ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 13ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 9ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 13ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 13இல் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 12. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 120. பெருக்கும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 3 3. இப்போது 120லிருந்து 3ஐ கழித்தால் 117. இது 9 பெருக்கல் 13 பெருக்கு தொகை. இப்பொழுது 9 பெருக்கல் 14 காண்போம். 9 பெருக்கும் எண் 14 பெருக்கப்படும் எண்.
பெருக்குமெண் 9 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 14 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமெண் 9 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 14 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 4 விரல்களுக்கு மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒவ்வொருவரையும் புறக்கணிக்கவும். இரண்டாவது மடக்கப்பட்ட 4 விரலையும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 14இல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட எண்ணில் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 13. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 130. பெருக்கும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 4 4. இப்போது 130 4 கழித்தால் 126. இது 9 பெருக்கல் 14 பெருக்கத் தொகை. இப்பொழுது 9 பெருக்கல் 15 காண்போம். 9 பெருக்குமெண் 15 பெருக்கப்படும் எண். பெருக்குமெண் 9 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 15 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமெண் 9 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 15 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்கள் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 15 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 14. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 140. பெருக்கும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 5 5. இப்பொழுது 140 5 கழித்தால் 135. இது 9 பெருக்கல் 15 பெருக்குத் தொகை. நன்றி. காணொளி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பெட்டியில் பதிவு போடவும் அதை நிவர்த்தி செய்ய நான் முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 13இல் 9 பெருக்கல் 16 9 பெருக்கல் 17 9 பெருக்கல் 18 9 பெருக்கல் 19 மற்றும் 9 பெருக்கல் 20 காண்போம். நன்றி.